எனக்கு நான் ஒரு இது எந்த இடத்துக்கு வணக்கம் உறவுகளே, நாம் கேட்டு பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? வட்டக்கச்சி பகுதியில் இருக்கிறோம். இந்த வட்டக்கச்சி பகுதியில் நிறைய இடங்களை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கும் இயற்கையான இடங்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 2 நாளாக நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது. அந்த மழையின் தாக்கம் என்ன, அதன் நன்மை என்ன, எந்த இடத்துல அந்த மழை பெய்ததால் நன்மை இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள மகிழ்ச்சியான செய்திகளையும் இதில் கேட்க போகிறீங்க. விவசாயிகள் மட்டும் இல்லை, தொழில் செய்கிற அம்மாக்களும் இதில் நிறைய விடயங்களை சொல்லினோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம், எங்களோட உறவுகளை வணங்குற மாதம். அதை நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட காணொலிக்கு ஒரு ஆதரவு தாங்க. தொடர்ந்து எங்களோட காணொலியோட இணைஞ்சிருங்கன்னு கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பன்னங்கண்டி ரோட்டுக்கு திரும்பி இருக்கோம். பூங்காவன சந்தியால் பன்னங்கண்டி ரோட்டுக்கு திரும்பி இருக்கிறோம். கணவர் கேட்குறீங்க, நீங்கள் என்னடா ரோட்டை காட்டுறீங்களேன்ட்டு. ரோட்டில் ஏன் நாங்கள் ரோட்டை காட்டுறோண்டே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நாங்கள் எங்கே போகிறோம்ன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியணும். அடுத்தது இந்த பிரதேசம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ரோட்டை காட்டுறோம். வேறொரு நோக்கமும் இல்லை. இப்போ அங்கே வயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் ஆற்றுக்கு அங்கால ஒரு வீடு இருக்குது. இப்படியான வீடுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் மழை காலத்தில் கஷ்டம். ஒரு பாலம் இல்லை. ஆனால் இதில் இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. எப்படி இருக்குடான்னு சொல்லி வயலின் அழகை பார்க்குறேன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இதை விட வளர்ந்து பெருசாக வந்துட்டேன்னா அதில் ஒரு அழகு இருக்காது. இந்த நேரத்தில் இப்படியான வீடுகளை பார்க்குறாரு. இது எல்லாரும் கல் வீடு, பெரிய வீடு கட்டிட்டாங்க. இப்படியான வீடுகள் எல்லாம் இப்பயும் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீட்டை காட்டுறேன்னு உங்களுக்கு பாருங்க. பன்னங்கண்டி ஏரியாவுக்கு தான் போகிறோம். பன்னங்கண்டி ஏரியா கிட்ட நெருங்கிட்டு கனவேருக்கு இந்த இடம் தெரியும், பன்னங்கண்டி தெரியும். ஆனால் முதல் ஒரு சின்ன சின்ன குடிசைகளில் சின்ன சின்ன வீடுகளாக இருந்தது. குடியேற்றம் நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கக்குள்ள. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயங்கிடுவீங்க. என்னடா எல்லாம் கல்வீடு, எல்லாம் வசதியாக நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. உண்மையில் எங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சி. இப்படியான இடங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இன்னும் நாங்கள் வயல் நிலங்களும் இன்னும் காட்ட இருக்கிறோம். அதோட கிராமத்தில் மக்கள்கிட்ட சில விடயங்களை கேட்கப்புறம் இதில் ஒரு ஐயா புற அவரோட கதைக்கலாமான்றதை நான் பார்த்து காய்ச்சிட்டு சொல்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா? இப்போ எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? எனக்கு 1 ஏக்கர். குறிப்பிட்ட காலம் மழை இல்லாமல் இருந்தது ஐயா. இப்போ மழை வந்திருக்குது. இப்போ மழை இல்லாமல் இருக்கக்குள்ள எல்லா விவசாயிகளும் மேங்கி கொண்டு இருந்தாங்களே, அடே மழை இல்லை, என்ன நடக்க போகுது, குளத்துலேயும் தண்ணி இல்லை. இப்போ ஒரு மழை வந்திருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு மனசில்? நல்லா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு. எத்தனை ஏக்கர் வயல் செய்கிறீங்க? நான் 1 ஏக்கர் தான் செய்கிறேன். அங்கே மேற்கொண்டு வாக்கு செய்கிறாங்களே, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு மழை வந்தது நல்லமா அல்லது மழை வந்தது தான் நல்ல? மழை கூடினாலும் என்ன செய்யாது, இதற்கு தானே இருந்தாலும் வலிக்கும் தண்ணி அங்கே வலிக்கு போகும். இந்த முறை நெல் விலை கூடுமா குறையுமா? அது வெட்ட நேரம் தான் சொல்லுவாங்க. வெட்ட நேரம் தான் தெரியுமே. சரி ஐயா, சந்தோஷமா? ரைட், ஓகே. பன்னங்கண்டி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். பன்னங்கண்டி கிராமத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதில் ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இந்த மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அது மழை காலத்தில் எப்படி வீடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்படி வீடுகள் எல்லாம் இருக்கு. முதல் இஞ்சால் இருந்தாக்கள் அல்லது பன்னங்கண்டியில் இருக்கிற நீங்கண்டா, இந்த பன்னங்கண்டியில் இருந்து கொண்டே இந்த காணொலியை பார்க்குறீங்கண்டா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இடம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த காணொலியோட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் சொன்ன மாதிரி வீடுகளும் இருக்குது. நினச்சிட்டு பார்ப்போம். சின்ன நாட்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லை தானே இப்போ. சரி,
கட்டிடம் இருக்கு பாருங்க. இந்த கட்டிடம் வந்து உங்களுக்கு ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன். இது எப்பத்தியான கட்டிடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் இந்த கட்டிடம் நாங்கள் போகிற பாதையெல்லாம் இருக்குது. இந்த கட்டிட உரிமையாளர் இருந்தால் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கட்டிடம் தானே இல்லது உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல யாரும் இருந்தாங்களான்னு. நாங்கள் இப்போ ஒரு ஐயாவோட கதைச்சோம். ஐயா வந்து ஒன்று இருந்தார். ஐயாவோட கதைச்சோம். ஆனால் அந்த ஐயா எனக்கு ஒரு விடயத்தை சொன்ன என்னென்னா, இப்போ கடந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் துப்புரவா மழையே இல்லை. அந்த மழை இல்லாததால் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ஏக்கமும் பயமும் இருந்தது. இரணமட குளத்தில் தண்ணி இல்லை. இரணமட குளம் மட்டும் இல்லை, எந்த குளத்திலையுமே தண்ணி சரியான குறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மழையும் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் வந்து விவசாயம் வந்து சரி வருமா, அரிசி விலை கூட போகுது, வயல் நிலங்கள் அழிய போகுதுன்ற ஒரு பயத்தில் இருந்தவங்க, மழை வருமா வராதான்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மாறாக இப்போ 2 நாளாக நல்ல மழை பெய்யுது பாருங்கள். இந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி போய்க்கொண்டிருக்குது. எல்லாம் விவசாயிகளும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் தங்களோட வயல் நிலங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. தங்களோட வருமானம் வந்து இதால் உயரும். தங்களோட பிள்ளைகள படிப்பு, தங்களோட கடன் வேண்டின பணங்கள், இந்த நெல் வயலுக்காக கடன் வேண்டின பணங்கள், வட்டிக்கு வேண்டின பணங்கள் இதெல்லாம் நாங்கள் கட்டலாம் என்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து வாங்க. இன்னும் கணக்கு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கு சொல்ல போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சில வீடுகள் இருக்குது பாருங்கள். உடைஞ்சி அப்போ ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட மாதிரியே இந்த வீடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆலமரம் இப்படி டிசைனாக இந்த ஆலமரத்திலேயே பெயிண்டுகளுக்கு வர்ணங்களை செய்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையில் அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. சரி, இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம். இது வந்து முன்னுக்கு நாங்கள் இப்போ போகிற இடம். ஒரு பக்கம் போனால் முரசு மூட்டை சேத்துக்கண்டிக்கு போகிற ஒரு பாதை. அடுத்தது வந்து அரந்தம்பூர் பூங்காவன சந்தைக்கு அப்படியே நேரே போனால் வட்டக்கச்சி. இந்த பாதை தான் நாங்கள் சொல்கிற பாதை. இது வந்து முரசு மூட்டைக்கு போகுது இந்த பாதை. இவர் வந்து இந்த இடத்தின் ஒரு விவசாயி. இதுக்கு சரி வர மாட்டார், அதுக்கும் சரி வர மாட்டார். கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடம் வந்து கனகாலமாக இப்படித்தான் கிடக்குது. ஒரு மர்மமான முறையில் இருக்குது இந்த கட்டிடம். அப்படி இருக்கா இல்லையாண்டு ஒரு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா இந்த இடம்? உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இடத்த சொல்லுங்கள். இதுக்கு யாருமே போரலன்னு சொல்லினோம். மயில் இருக்குது, உங்களுக்கு தெரியாது இந்த மயில். இந்த இடத்துலலாம் ஒரு மர்மங்கள் நிறைஞ்ச இடம், நிறைய ஆவிகள் நடமாட்டம் உள்ள இடம் பாருங்க. இதில் தண்ணி போகுது. இது எங்கே தண்ணி ஏண்டா, இது முழுதும் காட்டு தண்ணி என்று சொல்லுவோம். மழை தண்ணி தான் இதில் வந்து வந்துருக்கு. நாங்கள் போகிறது வட்டக்கச்சிக்கு போகிற சந்தி, பூங்காவன சந்தியிலேருந்து வட்டக்கச்சிக்கு போகிற இடத்துல இந்த இடத்துக்கு இருக்குது. இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஐயா சோளங்குலை விற்கிற, அவர்கிட்ட சோளங்குலை வேண்டிட்டு போவோம். என்ன விலை சோளங்குலை? 100 ரூபாயா? எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு தாங்க பிஞ்சில். ஐயா சோளங்குலை கச்சா. நீங்கள் எவ்வளோ காலம் அங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ பிறந்த வளர்ந்துருந்தது இங்கே இருக்கிறீங்க. 71 வயசாச்சு. இப்போ 71 வயசாகிடுச்சு. 16 வயசில் நடந்ததுகளை சில சொல்லிடலாமா எங்களுக்கு? அதுக்கெல்லாம் இப்போ எங்கள் ஐயா ஞாபகம் இருக்கு. அப்போ என்ன பழப்பிட்டு இருந்தது அங்கே? நீங்கள் முதல் அங்கே அந்த காலத்தில் இருந்து கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கோம். இப்போ நல்லமா முதல் நல்லமா? முதல் இருந்தால் நன்மை இப்போ இல்லை. இல்லை ஏன்னா
என்ன இல்லை முதல் இப்போ முதல் இருந்தது முதல் 5 ரூபாய்க்கு சாமான் வேண்டது இப்போ 5000 ரூபாய்க்கு வேண்டணும். வேண்டாமா அரிச்செல்லாம் என்ன விலை வேண்டிப்பீங்க இப்போ முதல் 75 ரூபா. இப்போ இப்போ 250 ரூபா 300 ரூபா 300 ரூபா சரியா சரியா ஓகே சாமான் கட்டி கொண்டு வரலாம். இப்போ 50,000 போனால் ஷாப்பிங் பேக்கில் கொண்டு வரலாம். இந்த சோளங்குழி வியாபாரம் இப்போ எவ்வளோ ஆள் மாற்றிக்கிறீங்க? நான் இப்போ ஒரு மாதமாக தான் இருக்கேன். உங்களுக்கு வியாபாரம் எப்படி போகுது வருது? சும்மா ஒரு அளவுக்கு சும்மா எனக்கு 50-100 சோளம் சும்மா நம்ம பாட்டுக்கு எனக்கு வயசு போச்சு. ஒரு வேலை வெட்டி செய்ய இயலாது. இதில் அது செய்துக்கிட்டு புள்ள குட்டியை காப்பாற்ற ஒரு மனசு ஒரு 10காரன் புள்ளியோட சொந்தமாக உழைச்சி சாப்பிடணும் நினைக்கிறேன். உழைச்சி தான் சாப்பிடும். அதான் ஐயா சூர்யாவா சத்தியப்பம் ஐயா எனக்கு நான் ஒரு அவர் இந்த பேர் இந்த மகன்முறை நான் இன்னைக்கு 5 நாள் உழைச்சி தான் ஐயா சாப்பிடுறேன். எனக்கு ஒரு 5 ரூபா காசு கூட இல்லையா. ஏன் உங்களுக்கு நீங்கள் உழைச்ச காசு இல்லாமங்க என்ன உழைச்ச காசு? முதல் உழவு இதுக்கு முன்னாடி உழைச்ச காசு எல்லாம் புள்ளி 5 புள்ளி இல்லையா. எல்லா காசும் ஒன்று போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு எல்லாம் பிள்ளைகள் பார்க்குறாங்கல்ல. ஒரு பிள்ளையும் பார்க்குறாங்கல்ல. என்ன ராதானே இந்தா இதை வந்தா உங்களோட தொழில் என்ன ஏன் இதை வட்டி கொண்டு போகிறீங்க? ஆட்டோக்குள்ளே விட 500 ரூபா தருவாங்க ஐயா. 500 ரூபா தருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுனா 500 ரூபா தருவாங்க ஐயா. எங்கே இருக்குது? குடிக்கல இந்த சோழர் நீங்கள் குடிக்கிற இல்லையா? இல்லை இல்லை. அப்போ நீங்கள் உழைச்சி தான் சாப்பிட்றீங்க. உழைச்சும் சாப்பிட்றேன். நீங்களும் ஆறாட்டு இருக்கிறீங்க. நானும் மனுஷியும் பிள்ளையும். பிள்ளைக்கு எத்தனை வயசு? 17 வயசு. படிக்கிறாவா? பொடியும் படிக்கிறான். படிக்கிறான். படியம் தான் இருக்கிறான். நாங்களே பார்க்குறேன் ஐயா. அவர் தான் பார்க்க மாடு மேய்க்க போகிறான் ஐயா. ஒரு கேவலங்கிட்ட வேலை என்ன. அப்போ நீங்கள் என்ன எனக்கு 6 திட்டக்குழு செல்வனாய மேனேஜர் செல்வம் அது 3ஆம் பகுதி அவர் எல்லாம் எடுத்தார். அவன் ஒரு ஒரு தும்மாவே இல்லை எனக்கு. எனக்கு மோகனா ஐயா கவனம் விழுந்துடாய். இல்லை சரி சரி ஓகே. ஐயா நான் எந்த பிறகு குடிப்பேன் 71 நாங்கள் இப்போ வட்டக்காட்சிக்கு போகிறோம். பஸ் வருது வட்டக்காட்சியிலேருந்து. இரண்டமடு குளம் வான் பாஞ்சால் இந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணியில் தாழ்ற இடம் தான். நாங்கள் இதில் போய் கொண்டிருக்கிற இடம் வான்பாயிரம் தண்ணியை கடந்தான் போகுது. அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு ஆளை தாக்குற அளவுக்கு இந்த ரோட்டை மிகவும் பாயும். ஆனால் இந்த இப்போ இதெல்லாம் தண்ணி போய் கொண்டு பாருங்க. இது வந்து மழை பெய்த மழைக்கு போகிற தண்ணி. இது ஒரு பயங்கரமான இடம். இந்த இடத்துல வந்து இரவையில் போக்குள்ள பயந்து தான் போவாங்க எல்லாரும். இரவையிலலாம் இதில் ஏதோ நிற்கிறான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் இதில் வந்து சாதுவாக கொடுக்க சிரிச்சுட்டு பாரு எப்படி நிற்கிறது. அப்படி இருக்குடா மேலே பார்க்க ஆசையாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். நாங்கள் இப்போ வட்டக்கட்சிக்காக போய்ட்டு வந்துருக்குறோம். வட்டக்கட்சி இதில் வந்து இப்போ பாருங்கள் இந்த குளத்தை எப்படி இருக்காண்டு இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அடுத்தது வட்டக்கட்சி வரவேற்க போகுதுங்களை. வட்டக்கட்சி வரவேற்கிறது. குடும்பத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயிலை கடந்து தான் நாங்கள் வட்டக்கட்சிக்காக இறங்குறோம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து நான் இப்போ உங்களுக்கு முன்னுக்கு காட்டினேன். வட்டக்கட்சி வரவேற்குதாண்டு அந்த வரவேற்கிறதோடு சேர்ந்து இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். மிகவும் பிரசித்தி பெற்ற மக்களுக்கெல்லாம் அருள் வழங்குகின்ற ஒரு சிறந்த ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுது.
அங்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நீர் எதிராக இருக்கிற கோயில் வந்து பிள்ளையார் கோயில். இதுக்கும் வட்டக்கச்சிக்கு போகிற விவசாய பண்ணைக்கு முன்னுக்கு இருக்கிற ஆலயமாக பார்க்கப்படுது. மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் இதுக்கும் மக்களால் வணங்கி அருள் பெறுகின்ற ஆலயம் என்று சொல்லப்படுது. நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த முன்னுக்கு இருக்கிறது தான் விவசாய பண்ணை. சரி, நான் சொன்ன ஆலயம் இதுதான். இது பிள்ளையார் ஆலயம். நாங்கள் வட்டக்கச்சிக்குள்ளே நாங்கள் போக்குள்ள முன்னுக்கு வர ஆலயம் இந்த ஆலயம். விவசாய பண்ணைகள். வட்டக்கச்சி விவசாய பண்ணை. இதுக்குள்ள வந்து நிறைய எல்லா கண்டுகளும் வச்சிருக்கிறாங்க. கட்டிடங்கள்லாம் கட்டி பெரிய மாடி வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த ஏரியாவுக்கு. இப்போ இந்த மலைக்கு எப்படி தண்ணி நிற்குது. இளந்தளிர் சன சமூக நிலையம். இளந்தளிர் சன சமூக நிலையம். பூமியோட சாதாரணமாக போய்கொண்டிருக்கு. கிட்டடியாக போய்கொண்டிருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கண்டவாட்டில் போய்கொண்டிருக்கு. அந்த மயில் அந்த வீட்டை போகுது. நான் நினைக்கிறேன் வளர்க்குற மயிலாக இருக்கும். வீடு ஒன்று இருக்குது, பழமையான வீடு உண்டு. நான் நினைக்கிறேன் இது குறைஞ்சது ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். இதில் இருக்கிற வீடு வட்டக்கச்சியே மயக்கச்சா போயிடுச்சு. அதுலேயும் இருக்குது வட்டக்கச்சிக்கு. வீடு அழகாக ஒரு நேசரி வந்து கிடக்கிற கடையை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. கேட்ட வழியாக போட்டுக்கிறாங்க. வட்டக்கச்சி பாடசாலை வித்தியாலயம் தான் நம்ம போட்டுக்கிறோம். சாலை இதில் பிரதேச வைத்தியசாலையும் இதில் இருக்குது. இதுதான் அதுங்க ரோடு. நாங்கள் பற்றி ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ எங்கே வேலை செய்கிறாங்க. பாடசாலையில் படித்தவங்க யாரும் இருந்தால் வட்டக்கச்சி பாடசாலையில் படித்த நீங்கள் யாரும் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் படிக்கக்குள்ள இப்படி தான் இந்த பாடசாலை இருந்ததான்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வட்டக்கச்சி சந்திக்கு வந்துட்டோம். வட்டக்கச்சி சந்தி நேரடி சந்திக்கால போயிட்டு பாருங்க. பொம்பலை உண்டானுட்டு தெரியுமா. வட்டக்கச்சி உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகான கிராமம். இந்த ரோட்டுகளுக்கு போனோம்னா நாங்கள் மாறுபட்டோம்னா திருப்பி வரமாட்டோம்னு சொல்லிவிடும். அப்படியான ஒரு அழகான கிராமம் தான் இந்த வட்டக்கச்சி. இந்த வட்டக்கச்சிக்கெல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அழகுன்ற அழகு தான். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து இருக்குது. நாங்கள் இப்போ இடத்தை உங்களுக்கு காட்டிக்கொண்டு
கெட்ட இனம் பாருங்க. எங்கே போகிறீங்க சார்? எங்கே போகிறீங்க? எங்கே இது என்ன கட்டிடம் தெரியல. இங்கே வேறு எப்படி இருக்குன்னு பம்பஸ் போல இருக்கு. நான் தண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து வாகனங்கள் திருத்துற இடமெல்லாம் கொடுக்குற இடமான்னு தெரியல. மைதானம் வந்து பாருங்க. இன்னுக்கு ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 60-70 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக தான் இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரணமடு குளத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆலயம் இந்த ஆலயம். இதுவும் ஒரு சிறப்பான ஆலயம் தான் இந்த ஆலயம். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இதில் நிறைய பேர் வந்து வழிபடுற ஒரு இடம். இரணமடுக்கு கீழ்ப்பாதை. இரணமடுக்கு கீழால் வந்து நாங்கள் போகிறோம்டா கிளிநொச்சிக்கு அல்லது இரணமடு சந்திக்கு போகணும்னு சொன்னால் இந்த பாதையெல்லாம் போகணும். இதால் வந்து கூடுதலான மக்கள் இதில் பிரயாணம் செய்யணும். இந்த பாதையை பயன்படுத்தினோம். இந்த பாதை வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த ஜனாதிபதியின் காலத்தில் வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படியான பாதைகளும் வந்து கவனிப்பு இல்லாமல் கிடக்கிறது ஒரு வேதனை தான். அப்படி இருந்தாலும் இந்த பாதையும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு செய்யப்படும், சீரமைக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். இரணமடு குளம் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் இரணமடு குளத்தின் கீழ்ப்பக்கம் போயிட்டோம். இதில் வந்து ஒரு ஆறு ஒன்று இருக்குது, சின்ன ஆறு ஒன்று. அது பள்ளமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ள வரக்குள்ள ஒரு பயம், ஒரு இருளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி. இதுதான் இந்த ஆறு. இது வந்து கலிஞ்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த தண்ணி வந்து வந்துருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இரணமடு சந்திக்கு போயிடுவோம். இந்த பாதை நான் சொன்னது போல் நிறைய பேர் பாவிக்கிற ஒரு பாதை தான் இந்த பாதை. அது தெரியும். அடுத்த இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும். இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தின் ஒரு முக்கியமான, தமிழர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த மாதம். உங்களோட பிள்ளைகளை வந்து வணங்குகின்ற மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. அதையும் நாங்கள் இதில் நினைவு கூர்ந்து கொண்டு தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து எங்களோட காணொலியோடு நினைஞ்சிருக்கோம். இந்த பகுதிகளெலாம் கொண்டு கஞ்சல் எல்லாம் கொட்டுறாங்க போல கிடக்கு. பாருங்கள் எப்படி கிடக்கு இந்த இடம்னு சொல்லி. இது இரணமடு கீழே கம்பி ரோலை கூட கொண்டு போட்டிருக்கணும். கம்பி ரோலுகள், சீட்டுகள் இதில் கொண்டு இந்த இடத்துகளில் கொட்டியிருக்கணும். இப்படி இருக்கு வண்டட்டு வேறு கடவுள். இதெல்லாம் கல் அடிக்கிருக்கிறாங்களே, இஞ்சாலையும் கல் அடிக்கிருக்கிறாங்க பாருங்கள். அடிக்க கொண்டு வராங்க. ஃபுல்லாக அடிக்க முடியலை, ஒரு பகுதி அடிக்கிட்டாங்க. இப்போ போக விடுறதில்ல, அதுக்குள்ளால் போகையில் யாருமே இந்த பாதையை பயன்படுத்த இயலாது. கழுதைகள் வந்து இந்த ஏரியாக்களில் கூடுதலாக நிற்பினமாண்டு. இப்போ இரணமடுக்கையும் கழுதைகள் வந்து கூடுதலாக வந்துட்டு அவங்க எப்படி நிற்கினமாண்டு. அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே முழு சுதந்திரத்தோட இங்கே நிற்கினோம் கழுதைகள். இது எந்த இடத்துல கூடுதலாக இந்த கழுதைகள் நிற்குமான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்ச நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓட வலிக்கிட்டால் எல்லோரும் தான் ஓடுவினோம் உண்டா. கழுதையை பற்றி நாங்கள் படித்தெல்லாம் மூட்டை சுமக்கிறேன்னு தான் படிச்சிருக்கோம். எவ்வளோ சந்தோஷம் நினைக்குது. இரணமடு குளத்தின் பக்கம் வந்துட்டோம். பாருங்க எப்படி அழகு, அழகு அழகு. இரணமடு குளத்தின் அழகு முடியுமா இல்லைன்னு பாரு. மழை இல்லாத தாக்கம் தான் பாருங்கள். ஆடு மேயுது. இதுக்கு இறங்கலாமா இந்த நேரம்? சும்மா தண்ணி மேவி பாஞ்சு கொண்டு போகும். அப்படியான இடத்துல இப்போ ஆடு மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. ஏண்டா இந்த இடத்துலலாம் நிறைய பேர் நின்று வீசி கொண்டு நிற்பாங்க. இப்போ ஒரு தருமே இல்லை அந்த அளவுக்கு. இப்போ தண்ணியே இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு. சரி, இப்போ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மழை பெய்தா சில நேரம் தண்ணி வருமானு நினைக்கிறேன். இது வந்து இரணமடுக்கு வர தண்ணி வந்து கனகராயங்குளத்துக்கு அங்கால பெய்தாத்தான், மழை பெய்தாத்தான் இங்கால வரும் என்று சொல்லிக்கணும். இப்போ இங்கால மழை
இல்லை அங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறதால தான் இங்கே மழை இல்லை. இங்கால பெய்து கொண்டிருக்கிறதால அங்கால மழை இல்லைன்னு சொல்லினோம். இன்னடுத்தையில் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் இங்கே கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தபடியே தான் நான் இப்போ இந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு அழகாக இருக்குது இந்த இடம்ன்ற பாருங்கள். இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மாக்கள் இப்போ இதில் நிறைய பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும். அம்மா இதுக்கு போயிடலாதா? ஆ போய் பார்க்கலாமா? ஏன் நடந்தா போகணும், மோட்டோக்கில் விட மாட்டேன்மா. வந்து இது கொடுக்குறேன். என்னம்மா அது? அம்மாட பேர் என்ன? அம்மாட பேர் என்ன? சரோஜா. எவ்வளோ காலமா அதை தொழிற்சேரிங்க? 10 வருஷமா செய்கிறீங்களா? 10 வருஷமா இந்த இடத்துல செய்கிறீங்களா? இப்போ மழை வந்தால் உங்களுக்கு வியாபாரம் போகுமா? டூர் இல்லை நிறைய பேர் வாரவங்களா இந்த இடத்துல? இதுலேயே 10 வருஷமா செய்கிறீங்களா? 81 வயசு. 81 வயசுல உழைச்சி சாப்பிடணுமே நம்ம. 81 வயசுண்டா நீங்கள் இந்த ஆரம்பத்தில் இந்த மாங்காய் என்ன விலைக்கு வித்தனீங்க 10 வருஷத்துக்கு முதல்? என்ன விலை? 50 ரூபா. இப்போ விலை என்ன பிளேண்டி போட போறீங்களா? சரி சரி போட்டு குடிங்க. குப்பை போட வேண்டாம். நாங்கள் இப்போ இரணமட குளத்துக்கு தான் போகிறோம். குளவண்டை பார்க்க போகிறோம். எவ்வளோ தண்ணி நிற்குது, எவ்வளோ தண்ணி கொள்ளளவுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படியே பாருங்கள், தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த மலைக்கு இரணமட தண்ணி கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமான்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. வா இரணமடு குளத்தின் அழகை பாருங்க. தண்ணி கூடி இருக்கேண்ணா, இவ்வளோ தண்ணி கூடி இருக்கு. நாங்கள் இந்த பக்கம் போய் பார்ப்போம். இதில் வந்து போகலான்னு போட்டிருக்கணும். இந்த பகுதிக்குள்ளே போக வேண்டாமண்டு போட்டதால் நான் ஒரு சைட்டால் போகலாமான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே போக வேண்டாமன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதால் நான் உள்ளுக்கு போகலை. இரணமட குளத்தின் நீர்மட்டம் இப்போ இவ்வளவுதான் பாருங்கள். இதில் எவ்வளவு தண்ணி நிற்குதுண்டு. நிறைய பேர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு காட்டுறேன். நான் அவங்கள சூமணினை தான் காட்டலாம். வருவாண்ணா தெரியுதா? இந்த அதில் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் தூண்டில் போடினோம். இதில் 2 பேர் இருக்கணும். அப்படியே நாங்கள் இஞ்சால பக்கம் பார்த்த வேண்டாம். மோட்டர் பைக்கில் நிறைய நிற்கிது. குளத்துக்கு மோட்டர் பைக்கில் நிற்குதா வேறுங்க. இதுக்குள்ளே இவ்வளோ நிற்கிறாங்கண்டு. அங்கே மோட்டர் பைக்கில் நிற்கிது. இதில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. காகங்கள் அதில் நிறைய பாருங்கள். இதில் நிறைய பேர் அங்கே நிற்கணும், இதில் நிற்கணும், இதில் நிற்கணும். அது என்ன அதுக்குள்ளே நீளமாக கிடக்குதோ? ஓகே, எங்களுக்கு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எவ்வளோ தூரத்தில் நிற்கணுமன்றது ஒருக்கா நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க. ஏனம்மா தூள் கூட போட்டிங்க? அவர் சொன்னவர் அவங்களுக்கு தூளை போட்டு தாங்கன்ட்டு. 200 ரூபாய் மாங்காய். ஆமாம், என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த மாங்காய் எங்கே இது பண்ணுறீங்க? அது கொண்டு தாருதா? வாங்கல எல்லாடி வாங்கல.
பாருங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு இப்போ 80. 80 வயசுலேயும் அம்மா உழைச்சி சாப்பிட்றா. இப்படித்தான் எல்லாருமே இருக்கணும். சில வயசு போன அம்மாக்களும் என்ன தொழில் செய்யன்னு யோசிக்காம. அம்மா வயசு போன அம்மாக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை பார்க்குறேன், இது பார்ப்பாங்க, வயசு போன அம்மாக்களும் பார்ப்பாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்களை மாதிரி உழைச்சி சாப்பிடுங்க, பேச்சு வாங்காம. ரைட், ஓகே. இதாம்மா பிடிச்சிருக்கு எனக்கு. பேச்சு ஆட்ட பேச்சு வேண்டாம பிள்ளைகிட்டையோ இருக்கிற சொந்தக்காரவங்க கிட்ட பேச்சு வாங்கக்கூடாது. இப்போ உங்களை தேடி வருவாங்களே எல்லாரும் உழைச்சி காசுக்கு. யாரும் பெருவினம்மா உங்கள்ட்ட கேட்டு காசு கேட்டு ஒரு தினம் பாருல நீங்கள் கொடுக்குறல. மகனுக்கு கொடுப்பேன். மகனுக்கு பார்த்தீங்களோ விளையாட்டு? ஒரு ஆள் தானே. ஒரு ஆள் தானா? அப்போ அப்போ ஐயா என்ன செய்கிறார்? ஐயா இல்லை. அப்போ நீங்களும் மகனும் தான். மகனுக்கு 4 பிள்ளை. அப்போ பேர பிள்ளைகளுக்கெல்லாம் காசு கொடுப்பீங்க கலவா மகனுக்கு தெரியாம வாங்கி கொண்டு கொடுக்குறாரு. எல்லாம் மேடி கொண்டு கொடுப்பீங்க. சாப்பாடு சாமான், பிஸ்கட்டு, கெண்டோசு, ஊரு பிள்ளையே என்ற ரத்தம். அது சரி. அப்ப கொடுக்கத்தான் வேணும். பார்த்தீங்களா? அந்த அங்க ஒட்டி இருக்கா. எங்க? குண்டச்சி. அவங்க கூட பேத்தியா? மகளா? ஒரு படியம் தான். நீங்க அப்புறம் மகள் ஒரு ரத்தம் அத்தை விட்டு மாமன் விட்டு. அவ எல்லாம் சொந்தக்கார தான் கடை வச்சுக்கிறீங்க. பார்த்தீங்களோ? இவளுக்கு அண்ணி. பார்த்தீங்களா? எல்லாம் சொந்தமே பிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல. மனுஷி பாருங்க. இப்ப நியாயமா இது? என்ன மனம் நல்லா எல்லாரும் வாங்க உழைச்சி சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம். அம்மாக்கு எத்தனை வயசு? எனக்கு 69. 69 வயசு. எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். ஒன்றும் கொண்டு போயிட்டாங்க. ஆமியா? நம்ம ஆக்கள் தான் கொண்டு போயிட்டாங்க. அது என்ன பிடிச்சு கொண்டுதான் சொல்றீங்க? நாட்டுக்காக போய் அவர் நாட்டுக்காக போய் வீரச்சாவடைஞ்சாரா? தள்ளி விட்டா வலிம்பி இருப்பானே. தொழில் செய்கிறீங்கன்னு இந்த தொழிலால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கா, நட்டம் இருக்கா? எல்லாரும் வந்து வேண்டினமா வயிறு கழுவிக்கிறோம். ஒரு நாள் எதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு வராது. இப்போ இந்த இப்போ கச்சா வாங்கினேன் 7,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கச்சா 7,000மா? 7,000 10 கிலோ 7,000. 7,000. ஏன்னா வறுத்து கொண்டாந்து தருவார். வறுத்து கொண்டு தர்றாரு. 1 கிலோ 700 ரூபா படி. அப்போ அதை சுகமாக வாங்குகிறோம். என்னங்கிட்ட நாங்கள் இங்கேருந்து 1000 போக கட்டாது. இனி கூலி அதுக்கு 1 கிலோவுக்கு 40 ரூபா அது கொடுக்க கட்டாது. அப்போ அந்த ஐயாவும் வயசு போனவர் தான் கொண்டாந்து தருவார். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா. ஆமாம். இப்போ இதில் வந்து கூடுதலாக தண்ணி வந்தால் தான் நிறைய பேர் வருவீணும் பார்க்குறதுக்கு. மழை வரணும். மழை வரணும். இப்போ இந்த மழை வந்து இல்லாமல் இருக்கக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? வெயில் வறட்சி மாதிரி சனம் வரல. சனம் இல்லை. இப்போ இந்த குளம் நிறைய சனம் வருது. 1 2 வியாபாரம். ஆனால் மழை இன்னும் நிறைய இல்லை குளம். 6 மாதம் தான். 6 மாதம் தான். 11 மாதம் முடியணும். செய்வாங்க கடையில் நாங்கள் இருப்போம். 4 ஆண்டு இப்போ காஞ்சி போயிடுச்சு. சனம் வர நேரம் சனம் வந்துடும். கடை வந்துடும். வேணா அந்த கடையெல்லாம் கடை தான். பார்த்தீங்களா? இதில் பாருங்க, இந்த அம்மாக்கள் தான் இதில் வளமையாக கடை வச்சிருக்கிறாங்க. திடீரெண்டு வந்து நிறைய பேர் வந்து 15 வருஷமாக இந்த கடை வியாபாரம் செய்கிறா. திடீரெண்டு நிறைய கடைகள் வந்துடும் மாமிங்க. அதால் அம்மாக்களை தானே பாதிக்கும். 500 ரூபாய் ஆகலாம். அந்த நேரம் எங்களுக்கும் இடம் இருக்காது. அங்கால போவாங்க. அங்கே போமானுவாங்களோ? அங்கால போவாங்க. இந்த முறை ஏதோ இந்த பாவை இறக்க பார்த்து ஒரு கடை தந்துருக்கு. இது யார் செய்து தந்தது உங்களுக்கு? ஒரு செல்வின்னு ஒரு பிள்ளை இந்த திருவிழாவில் உள்ளது வெளிநாட்டில் இருக்குது. அது நேரடியாக வந்து பார்த்துட்டு போய் 3 பேர் எல்லாம் இருக்குமா? இந்த அவருக்கு உங்களுக்கு 3 பேருக்கு செய்து தந்துருக்குறா. அவருக்கு பாராட்டு சொல்லணும். மேலே அவள் பாப்பா இதை பாப்பா ஒவ்வொரு பார்க்கக்குள்ள அவள் யோசிப்பாளா? பார்த்தீங்களா நான் சொன்ன செய்து கொடுத்துனா அம்மாக்கள் சொல்லாம விட்டாங்களேண்டு கதைக்கிறீங்களா? தம்பி வரும் காரில் வந்து ஃபோன் எடுத்து கதைப்பேன். அவருக்கு நன்றி சொல்லணும் தானே. இந்த நேரத்தில் அவள் உங்களுக்கு இது செய்து தந்துருக்குறாரு. இல்லாட்டி மழையண்டா கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. உள்ளுக்கும் இருக்காது. இந்த தாவாத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்தது வெளியில தான் குறைய பிடிச்சிட்டு எவ்வளோ மரம். ஏதோ இந்த வந்து இந்த கச்சா வாங்கணும், மாங்காய் வாங்கணும். இந்த மாங்காய் இருந்தால் கீழே இருக்கு. இங்கே மாங்காய் கிடக்குண்ணே. அதை எடுத்துக்க. இதுதான் கச்சா. சுடுதா? இதுக்கு காசு கொடுத்துட்டு இதுக்கு காசு கொடுக்கணும்.
கிட்ட கச்சா வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட ஆ எடுக்கிறாங்க நாங்களும் போய் வியாபாரம் துப்புரவு செய்கிறான் அம்மா பரத்தாதாம்மா இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு இப்படிச்செல்லாம் துப்புராக்கி இந்த கழிவு கச்சானெல்லாம் பொருத்தி இந்த வரணும். இதெல்லாம் எடுக்கணுமே அப்போ இதெல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு தாராங்க ரூபாயில் இதெல்லாம் நீங்கள் கழிச்சா இன்னும் குறைஞ்சலாமா போகும் என்ன செய்யறது ஐயா அன்றாட வயிற்றுக்கு தேடணுமே சாப்பாட்டுக்கு தேடணுமே முக்கால்வாசி கூடாதுதான் அப்போ இதெல்லாம் துப்புராக்கி ரெண்டு தரம் புடைச்சி எடுக்க பாருங்க கழிவுகள். அப்போ எவ்வளோ காலமா அம்மா இந்த தொழில் செய்கிறீங்க நான் வந்து இப்போ 11 வருஷம் ஆயிட்டு 11 வருஷமா இதை செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இதில் நட்டம் இருக்கா இதில் லாபம் இருக்கா எனக்கு இப்போ வந்து நட்டம் இந்த லாபம்னு சொல்லலை பெருசா அன்றாடு வாங்கி விற்கக்கூடிய மாதிரி ஆனால் சனம் வந்துச்சுன்னு சொன்னால் அன்றாடு செய்யக்கூடியதாக இருக்கும். இரநமட குளத்துக்கு தண்ணி வந்தால் தான் உங்களுக்கு வியாபாரம் இரநமட குளத்துக்கு தண்ணி வந்தால் வியாபாரம் போகும். மற்றது கடையாலும் நிறைய வந்துடும் இந்த இடத்துல. நிறைய வந்துடும் அப்போ உங்களுக்கு அதுக்குரிய இது இருக்கா அங்கீகாரம் அவங்களுக்கு தான் முழு பேரும் கடை வச்சுருப்பாங்க. அது வந்து இப்போ இந்த பான் பாய் மட்டும் புதுசாக வாராக்கெல்லாம் வச்சிருப்பினோம். பான் பாஞ்சு மீன்கள் அள்ளி கொண்டு மீன்கள் பிடிச்சி எல்லாம் செய்து எடுக்க எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாம் வந்தால் நீங்கள் சத்தமாக இருக்க வேண்டிய அவங்க தான் வியாபாரம். நீங்களும் இப்போ எத்தனை வருஷம் இதில்? நான் வந்து இப்போ 11 வருஷம் 11 வருஷமாக வச்சுக்கிறீங்களா? 11 வருஷமாக இந்த உங்களோட இடம் நான் சாந்தவன் சாந்தபுரத்தில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் காலமே வந்து தான் திறக்கிறீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் தானே கொண்டு வரணும் வச்சுட்டும் போயிடலாம். எல்லாம் வச்சு போட்டு அங்கே இருக்கு தானே ஒரு கடை ஒன்று இருக்குமாண்டா எனக்கு சுகம் தாங்க என்ன செய்யறது. உங்களோட பிள்ளைகள் தெரியா காலையிலேருந்து இந்த இப்போ தான் இவருக்கு 2 மாங்காய் கொடுத்துருக்கு. உங்களோட பிள்ளைகள் எனக்கு 5 பிள்ளைகள். ஒரு ஆள் 2006 மாவீடு இருச்சாவா வயசில் மற்ற ஒரு ஆள் 96 மகன் ஒரு 4 வயசில் மோசம் போயிட்டாரு. அப்போ 3 பிள்ளைகள் இருக்கணும். 3 பிள்ளைகளும் கட்டிட்டுனேன். நடுகளை நீ ஐயா என்ன செய்கிறேன்? ஐயா ஐயா இருக்கிறாரு. இப்போ உங்களோட இருக்கிறதா? நான் வந்து மகளோட தான் இருக்கேன். மகளோட இருக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் மகன் மேலே கல்யாணம் முடிச்சிருந்தேன். அப்போ இந்த சாப்பாடு செலவு விடுபட செலவு எல்லாமே மகள் தான் தான் பார்க்குறேன். ஏன் போய் சொல்லக்கூடாது. சரியோ அக்காவோட நாங்கள் கைக்கு அப்புறம் அக்கா யூடியூப்பில் வருமா சொல்கிறேன். ஒரு அக்காவோட கைக்கு அப்புறம் அக்கா வந்து வடை வியாபாரமும் கிழங்கு அடுத்தது சோழன்குலை தான் இதன்றா அக்கா. சோழன் ஒரு கத்துறங்க கமண்டு மணக்குது பாருங்க. வா இப்படிதான் இருக்கா. சரி இப்போ நாங்கள் அக்காட்ட கேட்க அப்புறம் அக்கா சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு வருஷமாக தான் இடத்துக்கு வந்துருக்கோம். ஒரு வருஷமாக வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க இதில்? இதில் சோளம் விற்கிறது, மாங்காய் போடுறது, கச்சான், நடி பிடிப்பி, ஒனியன். இதில் வியாபாரம் போகுதா நீங்கள் பார்த்த அளவு? வியாபாரம் போக மாட்டேன், பரவாயில்ல. சனம் வந்த சனி ஞாயிறில் டூரிஸ்ட் வரப்படியே சனம் சனி ஞாயிறில் வரி நம்ம அவ்வளோ டூரிஸ்ட் வரது. இப்போ மழை வந்ததால உங்களுக்கு கடையில் இல்லை தானே, ஒழுங்கு இல்லை தானே. மழையால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு இருக்குது. கடையில் ஒழுங்கு இல்லாதனால கொஞ்சம் நனைஞ்சு கொண்டு. இப்போ மழை காலம் வந்தால் தானே உங்களுக்கு வியாபாரம் ஓடும். மழை காலம் வந்தால் தான் வியாபாரம். அப்போ நீங்கள் மழை வந்தால் பிரச்சனைண்டா அப்புறம் மழை வந்தால் என்ன கடை இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மழை உள்ளுக்கு இருக்கல, ஒரு 4 பேர் வந்து ஒதுங்கி நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி ஒரு வசதி ஒன்றுமே. ஆனால் இதில் ஒன்று இப்படி செய்து விடலாம். அவங்க வந்து ஒரு கட்டிடம் ஒன்று செய்து விட்டாலே பெரிய ஒரு இதாக இருக்குது. கட்டிடம் ஒன்று இல்லாட்டியும் ஒரு ஒழுங்கான ஒரு சின்ன ஒரு ஒழுங்கு பண்ணி விட்டாலும் சடம் வந்து ஒரு மண்ணு போகும். ஏன்னா டூரிஸ்ட் வாரது கூட மற்ற லீவு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைகளுக்காக லீவுக்காக முழிச்சனமும் வாரது சிங்கள சனம் கூடுதலாக வரும். வாரதால இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்று வியாபாரம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்? லாபம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் இப்போ அன்றாடம் வழியில் போய் 1500 ரூபா வியாபாரம் வேலை செய்கிற வாரம்டா. இதில் 2000 ரூபா 2000 ரூபா எடுக்கலாம். உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர்? நாங்கள் பிள்ளைகள் 4 பேர் படிக்கணுமா? படிக்கிறாங்க. அப்போ அந்த படிப்பு செலவு இதெல்லாம் நீங்கள் செலவு இதில் போது எங்களோட வீட்டுக்காரரும் வேலை செய்யுது. அவர் என்ன வேலை செய்யும்? அவர் கடையில் ஒரு கடையில் கேள்புரா வேலை செய்யுது. ரைட். அப்போ அவர்கிட்ட சம்பளமும் இதுவும் உங்களுக்கு வந்து 2500 ரூபா. எங்களுக்கு இப்படி ஒரு 1500 ரூபா 2000 ரூபா வரும். அது எந்த நாளும் வராது. சடம் வாரண்டைக்கு வரும். வாரண்டைக்கு 100 ரூபா வியாபாரம் செஞ்சுட்டு போன நாளும் இருக்குது. இப்போ வியாபாரம் இல்லாத வட வண்டிகளெல்லாம் பூட்டி வச்சுக்கிறீங்க. இந்த வியாபாரம் இல்லாமல் இப்போ சாமான்கள் விற்கிற விலைக்கு ஒன்றும் செய்யலாது. இப்போ அம்மாக்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கண்டா, எல்லாரும் வந்து
இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் தான் வச்சுருக்கிறீங்க? திடீரெண்டு மழை வெள்ளம் வந்து சரம்பாக வந்தால் எல்லா கடையும் பெருமண்ணு? எல்லா கடையும் பெருமண்ணு. அது நாங்கள் ஒன்றும் சொல்லலாண்ணே. அது பொது இடம் என்ன, மற்றது இதில் 4 பேர் உழைச்சிட்டு போகிறது, அதுக்கு ஒன்றும் சொல்லலாண்ணே. அது பொது இடம் இல்லைங்களா, 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அப்படித்தான். அதுக்கு நாங்களும் அவையோட சமைச்சு ஒன்றும் செய்யலை. அது என்ன ஒருத்தவங்களோட கடை போடக்குள்ள நீங்கள் போட வேணான்னு சொல்லலாண்ணே. அது அரசு பொது இடம் என்ன, இது 4 பேர் வார இடம். இதுக்கு இந்த இடத்துக்கு வரி எதுவும் கட்டுறீங்களா? இல்லை, வெறி ஒன்றும் இல்லை. வாழ்வாயிர நேரம் மட்டும் வந்து கேப்பினம் அது போட்டு எடுத்தா சரி. இல்லாட்டி வெறி ஒன்று உலகத்துக்கு இல்லை. அந்த வாழ்வாயிர தண்ணி யார் வந்து அது கேட்குறாரு? அது அது சின்ன 500 ரூபா 1000 ரூபா இல்லை, 100 ரூபா 150 ரூபா அவ்வளவுதான் எடுக்கிறாங்க. ரைட். அப்படி எடுத்தால் பிரச்சனை இல்லைன்னு. அது பிரச்சனை இல்லை. அது நாங்கள் போடுற குப்பையில் இதுகளெல்லாம் ஒதுக்கு பண்ணுறது. அவங்க செய்யும். அது நாங்கள் கட்டாயம் ஒத்துழைக்க விடணும். ரைட். வேறு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இது சனலில் போகும் இந்த வீடியோ, இதை பார்க்குறாங்களுக்கு நீங்கள் எது சொல்ல வாங்க. இரண்டாவது குளம் இருக்குது. நிறைய பேர் வந்து வேண்டி சோளங்குலை இருக்குது, வடை இருக்குது, மாங்காய் இருக்குது. அதனால பரவாயில்ல, வியாபாரங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி சீசன் டைம் வாராக்கள் வரலாம், பார்க்கலாம். நாங்களும் சந்தோஷம் தனம் வர்றதால. இது ஒரு நல்ல ஒரு இடம் தானே இந்த இரணமடுன்றது. உண்மையில அழகான ஒரு இடம். இந்த வான்பாயக்குள்ள அது அழகா பார்க்குறதுக்குள்ள நல்ல அழகா. அதுதான் இது. இங்கே இங்கே இருந்து மட்டுமில்லை, யாழ்ப்பாணம் திருவண்ணாமலையில இருந்தெல்லாம் பாருவாங்க, பார்க்குறோம். சிங்களாக்கள் எல்லாம் சிங்களவங்களாம் அவையில் நம்ம சகோதர மொழிக்காரர் வரைக்குள்ள சனி ஞாயிறு வளமையா வருவீங்க. இந்த சீசன் டைம் எல்லாரும் வருவீங்க. எல்லாருக்கும் அது சீசன் டைம் மட்டும் பாருங்க. சரியாக்கா, சந்தோஷம். காய்ச்சதா அம்மா வந்து வியாபாரம் செய்கிறேன். சின்ன வாகனம் வந்தா கொண்டு வரலாமம்மா. அம்மா சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ ஆழமா இதில் கடை வச்சுருக்கீங்க? ஒரு கடை ஒன்று இதே கொடுத்துக்கலாம், வெயிலோ மழையோ இதே கொடுத்துக்கலாம் தான் இருக்குது. இதிலே கொட்டிலாம் இருக்கிறீங்க. மற்றது மழை காலையிலேருந்து இன்னும் ஒரு வியாபாரம் இல்லை. இப்போ அன்னைக்கு 300 ரூபாய்க்கு மாங்காய் விற்றுனேன். மற்றது வெள்ளி தண்ணியில் வந்து சிங்களாக்கள் டூரிஸ்ட் வர்றது, அவைக்கு வந்து டொய்லெட் வசதிகள் இல்லை, வசதிகள் இல்லை. வந்து கூடிய டொய்லெட் வசதிகள், தண்ணி வசதிகள் வீட்டுன்னு சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸாக இருக்கும். இந்த மழையெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த இதை ஃபுல்லாக தண்ணி வரும். இந்த தண்ணி இந்த வளர்த்தாலையும் அடிக்கும், அந்த வளர்த்தாலையும் அடிக்கும், இந்த வளர்த்தாலையும் நாளை வளர்த்தாலையும் எனக்கு துவனம்ட்டு ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். இப்போ மற்றாக்களுக்கெல்லாம் சில இதுகள் போட்டு கொடுத்துருக்குறாங்களே, வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா செய்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி உங்களுக்கும் எது செய்து தந்தால் நீங்கள் சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து இந்த போராட்டத்துக்காக போய் மாவீரர் அடைஞ்சிருக்கணும். இந்த காணொலியை பார்க்குறவங்க 6ஆவதமாக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரியா? ஏதோ ஒரு சப்போர்ட். இரண்டமடு குளம் தண்ணியெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் கொஞ்சம் அம்மாக்கள் இதில் கடை வச்சிருக்கிறோம். அந்த அம்மாக்களோடையும் நாங்கள் கதைச்சோம். உண்மையில் வேதனையான விஷயம், சில விடயங்கள் அம்மாக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியை பார்க்குறீங்க, அதை கவனம் எடுக்கலாதா, அவங்களால் அதை செய்து கொடுக்கலாதான்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற ஒரே ஒரு உதவி, இந்த காணொலியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது. அப்போ நிறைய பேர் அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இது வந்து ஒரு யோசனமாக இருக்கும். அந்த தகவலுக்கு 6வது ஒரு ஹெல்ப் பண்ணுவினோம். பாருங்கள், மழை வருங்க. இப்போ நிறைய பேர் வந்துருக்கணும். இதில் பாருங்கள், ஆயுதங்கள், கனரக ஆயுதங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. ஆர்ட்லரி, டேங்க்,